ஓம் நமச்சிவாய சிவாய நமகா. சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று நாம் ஒரு ஆத்ம விசாரம் செய்து தான் பார்ப்போமே. ஆத்ம விசாரம் என்ன நடந்தது, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கூட வச்சுக்கோங்களேன். இது ஏன் நடக்கலை, இது எப்படி இந்த மாதிரி ஆச்சு, இது எதனால் இதில் ஆச்சு, இது எங்கே விட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே. நாம் எல்லோரும் நினைக்கிறோம், நம்மளுடைய வேண்டுதல் இறைவனிடம் வேண்டுகிறோம், நம்ம மனசார நினைக்கிறோம். மனசார நினைக்கும் போது உதாரணமாக இன்றைக்கி ஏதோ ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கூட நம்ம நினைக்கிறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் உங்களை பார்த்தாக்க, அடடா நானே உங்கள் வீட்டை தேடி வரணும்னு நினைக்கிறேனே, நினச்ச அன்றைக்கி நீங்களே வந்துட்டீங்களா. அது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லார் வீட்டிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? நமது எண்ணமும் அவரது எண்ணமும், நமது சிந்தனையும் அவரது சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் வேவ் லென்த்தில் போனதுனால அது நடந்திருக்கு. நம்ம எதுவும் நினச்சிட்டோம், அது நடக்கலை. அப்படி என்றால் நாம் நினைத்தது தவறாக நடக்கக்கூடாது என்று எதிர்காலத்தில் சோதனையாகவோ பெரும் வேதனையாகவோ வரக்கூடாது என்று இறைவன் அதை தடுத்து கூட வைத்திருக்கலாமே. நான் நினைச்சேன்ப்பா இப்படியெல்லாம் நடக்கும்னு, அது நடக்கலை, என்னுடைய ஆசை நிறைவேறலை. இங்கே நன்றாக யோஜனை பண்ணி பாருங்கள், உங்களையே நினைத்து பார்ப்போம். நம் எல்லோருக்கும் என்னையும் சேர்த்து தான் நினச்சி பார்ப்பேன். எல்லாம் ஒரு நன்மைக்கே, எல்லாம் ஒரு நன்மைக்கே. நம்முடைய வேண்டியது அத்தனை நடந்திருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் ஒரு சோதனை, அதில் ஒரு தடங்கள் ஏற்பட்டால் பெரும் கஷ்டம், மன கஷ்டம், தீராத மனவலி எப்படி வரும்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் நல்ல விதமாக படிக்கணும், நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல திருமணமாகணும், நல்ல 3 வீடு 4 வீடு கட்டணும். இதை மட்டும் நமக்கு செல்வ வளம் நல்லா இருக்கணும். பெரியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது வயதான காலத்தில். ஆனால் இப்பொழுதே சிறியவர்கள், குறிப்பாக பிறந்த குழந்தைகள் முதல் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள், பெரிய படிப்பில் உள்ளவர்கள், பட்டம் பயிலும் கல்லூரி செல்வங்கள், இவர்கள்லாம் எதிர்காலத்தில் தெரிஞ்சு கொள்றதுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய அனுபவத்தை முன்னாடியே சொல்லி வச்சு விடுங்க. அப்போ சொல்லுவோம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா, உன்னுடைய இஷ்டம், நீ செய்கிறத செய் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அப்படியே இருக்கட்டுமே. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்போது மனக்கருத்து வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். ஒரு கணவன் மனைவி இவர்கள் இருக்கும்போது குறுக்கில் இடையில் யாராவது சென்று விட்டால், ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவருடைய மன வேறுபாடு, கருத்து வேற்றுமை, ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆனால் கருத்தில் வேற்றுமை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வீடு பூரா நடக்கும். அதனால் இடையில் நுழையக்கூடாது. பெரியவங்க சொல்லுவேன், நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஏன்ப்பா நீ குறுக்க பேசுகிற அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போ குறுக்கு பேச்சு பேசும்போது என்னாகும்? அவங்க சொல்ல வந்ததோ செய்ய வந்ததோ செய்ய நினைத்ததோ தடைப்பட்டு விடும், நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்படி இடையில் சென்றால், குறுக்கே சென்றால், ஒரு பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் கட்டி வைத்து விட்டு இல்லை இடையிலே விட்டு குறுக்கே சென்றால் பெரும் பாபம் வரும். இது யாருக்கான தெரியுமா? நிறைய இடத்துல நிகழ்ந்திருக்கு. ஒரு பசுமாடு கட்டியிருக்கின்ற ஆடாக இருந்தாலும் சரி, கட்டியிருக்கின்ற பெரிய கயிறு, அந்த காலத்திலே மேய்ச்சல் கயிறு என்று போட்டிருப்பார்கள். அந்த கயிற்றை தாண்டினால் பெரும் தோஷங்கள் வரும். அதுக்கெல்லாம் நிவர்த்திக்கு ஒரு சத்குரு வேண்டும். 2வது, பல கிராமங்களிலே ஆடு வளர்ப்பார்கள், மாடு வளர்ப்பார்கள், கால்நடைகள் வளர்ப்பார்கள். தன்னுடைய தேவைக்காக அதை என்ன செய்வார்கள்? மாட்டை வச்சுக்கிட்டு இல்லை கண்ணுக்குட்டியை வைத்துக்கொண்டு மாட்டை விட்டு விடுவார்கள். ஆக குடும்பத்தை பிரித்ததைப் போல ஒரு பட்டியை பிரித்த பாவம். அந்த கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல அம்மா அம்மானு கத்தும், பசுமாடு ஒரு இடத்துல கத்தும். இப்படி பிரித்த தோஷங்கள். 2வது, நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி
நடந்ததோ நடக்காதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறது மாதிரி, ஒரு பிரிகிறது மாதிரி, ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி போட்டு கொடுத்து இருவர்களை பிரித்தது. இப்படி வேலை பார்க்கின்றவர்கள், அது சாதாரண வேலை, அதிகார வேலை, எல்லா துறையிலும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போட்டியுடன் பொறாமையுடன் செயல்பட்டு அவர்களை போட்டு நன்றாக ஒரு கார் ஓட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு அதிகாரிக்கு. அந்த ஓட்டுநர் டிரைவரை பற்றி அந்த அதிகாரிகிட்ட ஏதாவது சொல்லி வச்சுருவாங்க. அவர் வேண்டான டிரைவரை ஒதுக்கி வச்சிருவார். இந்த டிரைவர் வேதனை அடைவான், ஒரு தவறும் செய்யவில்லையே, என்னை பிரித்து விட்டாரே அப்படி என்று. அதிகாரி எங்கேயாவது தப்பான இடத்துல கொண்டு போய் இந்த சொல்லியவன் வேற ஒருத்தன் வழி தெரியாத இடத்துல, கால் வைக்க முடியாத இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு பெரிய வம்பு வழக்கில் இழுத்து விட்டுட்டு போயிடுவான் புதுசாக வரவன். இதெல்லாம் வாழ்க்கையிலே ஒருத்தரை ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் போல இந்த மாதிரி விளையாட்டாக செய்து விடுவார்கள். அப்படி அதாவது வாழை மரத்தை போட்டு தாண்டுறது, எந்த ஒரு பொருளை தாண்டினாலும் அதனால வந்தது தான் இந்த உலகம் பூரா ரொமான்டிக் பெயின், மூட்டு வலி இல்லாத குடும்பமே அநேகமாக இல்லை. இப்படி தாண்டியதன் விளைவு, சின்ன கர்ச்சீப்பு வீட்டில் போட்டு தாண்டியிருப்போம். நம்முடைய உபயோகப்படுத்துகின்ற ஒரு துணி, துண்டு, வேஷ்டி, சட்டை, புடவை இவைகளை தாண்டுதல், இதனால் வந்த வினை நமக்கு வியாதியாக வந்திருக்கிறது. சார், சயின்ஸுக்கு ஒத்து வர்றது மாதிரி தான் சொல்லுங்கள். இதெல்லாம் சயின்ஸில் சொல்லவே இல்லை, விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்காங்களா? உடம்பில் கேஸ் ட்ரபிள் வந்திருக்கு, அதனால் டாக்டர் வந்திருக்கு. அந்த கேஸ் ட்ரபிள் எப்படி இருந்தது? அந்த கேஸ் ட்ரபிளோட கேஷ் ட்ரபிளும் இருந்தது, பணச்செலவும். எப்படி சொல்லியிருப்பாங்க? ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒத்து போகும் ஒவ்வொரு இடங்களிலே. மெய்ஞானத்தில் இருந்துதான் விஞ்ஞானம் பிறக்கும். விஞ்ஞானமானது ஒரு அளவு, ஒரு உயரம், ஒரு தூரம் வரை சென்றுவிடும். அதற்கு மேல் மெய்ஞானம் ஆரம்பிக்கும். இது நமது குரு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, எல்லா மகான்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏண்டா இது தினமும் இந்த நமச்சிவாயை ஒரு 108 தடவை சொல்லேன், ராமான்னு ஒரு 108 தடவை சொல்லேன், கிருஷ்ணான்னு ஒரு 108 தடவை சொல்லேன். 1008 தடவை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் 1008 சகசரநாமம் சொல்கிறோம், முடியலைன்னா கூடடா ஒரு 108 காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போடா, நீ நல்லா இருப்படா கண்ணு, நீ நல்லா இருப்பம்மா, நீ 108 தடவை லலிதா திருசதியை சொல்லு, இல்லை ராமநாம ஜபம் எழுது சொல்லுவாங்க. இது ஒரு நாளைக்கு உனக்கு எப்படி வேணாலும் அந்த இறைவன், நாங்கள்லாம் இருப்போம், ஒரு வயசானா எங்களுடைய காலங்கள் கழிஞ்சிடும், நாங்கள்லாம் கிளம்பிடுவோம். இந்த நீ 108 தடவை செஞ்ச பூஜை உன்னை ஒரு விதத்தில் காக்குண்டா, எங்கேயோ உனக்கு உதவி செய்யும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் 108 சொல்ல எனக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி சொல்லி சொல்லி பாருங்கள், இது மெய்ஞானம். ஒரு அவசரம், ஒரு உதவிக்கு ஆள் இல்லை, ஒரு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ஒரு முடியல, என்ன பண்ணுறது? இந்த காலத்தில் எவ்வளோது வசதி இருந்தாலும் நமக்கு அந்த வசதியை அந்த நேரத்தில் அந்த அவசரத்தில் பயன்படுத்த முடியாமல் போயிடும். அது மாதிரி இருக்கும் பொழுது பக்கத்துலேருந்து உங்களுடைய நண்பர் வருவார், சொந்தக்காரர், அதெல்லாம் ஒன்றும் உதவி பண்ணிக்காத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ 108க்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ் வரும், உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. உதவிக்கு வருவது 108, காவந்து செய்வதும் 108. அப்போ பாருங்கள், ஆன்மீக வாழ்விலே இது போல் 108 தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வதும், நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை சொல்வதும், ராமநாமம் ஜெபம் சொல்வதும் எப்படி காவந்து செய்யும். நம்ம செய்யலைன்னா கூட இறைவன் நம்மளை கைவிடலை. அதுக்கு இந்த விஞ்ஞானத்தில் அவசர உதவிக்கு 108 கூப்பிடுங்கள்னு சொல்கிறாங்களே, நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. எதையும் ஆன்மீக சிந்தனையுடன் பார்க்கும்போது அந்த காலத்தில் முக்கியமாக 3 இலைகளை கொண்டாடுவார்கள். அம்மனை வழிபடுகின்றவர்கள் வேப்பிலையும், சிவனை வழிபடுகின்ற வில்வ இலையும், 3 தலம் 6 தலம் இதெல்லாம் இருக்குது. பெருமாளை விஷ்ணுவை வழிபட துளசியையும், இந்த 3ஐயும் தினமும் நீரில் ஊற வைத்து சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியம் வரும். இப்படி
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு காரியத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் அதிகமான சம்பந்தம் உண்டு. ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது புடவை மட்டும் வாங்கி கொடுப்பா, ஏன்னா அதுக்குள்ளேயே ஜாக்கெட்டை வச்சு வந்துட்டு சார். அது மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, ரவிக்கை பிட்டு, பாவடை தேவையான மங்கள பொருளுடன் சேர்த்து தான் அதை கொடுக்க வேண்டும். நன்றாக பாருங்கள். வேஷ்டி வாங்கி கொடுத்தால் ஒரு அங்கோஸ்திரம் டவல் வாங்கி கொடுக்கணும். நம்ம காலனி வாங்கி கொடுக்குறோம், என்கிட்ட 100 தான் இருக்குது, 200 சொல்கிறா செப்பல், ஒன்றே ஒன்று வாங்கி கொடுக்க முடியுமா? அதை போட்டு தான் போக முடியுமா? இவைகளை எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. சும்மா நம்ம லேசாக நினைக்கிறோம் செருப்புன்னு, அது 2 இருக்கணும். சஷ்டியில் செருப்பு தானம் கொடுத்தா மூட்டு வலி வராது, நாளைக்கு காலில் ஏதோ அடிபட்டு காயங்கள் வராது. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக சரி. வேதத்தினுடைய ஒரு உருவம்தான் முந்திரி பருப்பு. எல்லா பழங்களுக்கும் உள்ளே இருக்கும் கொட்டை, ஆனால் முந்திரிக்கு மட்டும் வெளியில் இருக்கும். அதை பற்றி முன்பாகவே நிறைய சொல்லியிருக்கோம். இந்த முந்திரி பருப்பு வேதத்தை கிரகித்து கொண்டு நம்முடைய படிப்புக்கு, சரஸ்வதிக்கு பிறந்த தினம் பர்த்டே கொண்டாடுவது ஒவ்வொரு சிவாலயத்திலும் கோமுகத்தில் உள்ள பிரம்மாவிற்கு முழு முந்திரியை கண்டிப்பாக ஊசியால் குத்த வேண்டாம், வாடினார்களால் கண்டிப்பாக பூ தொடுப்பது போல நிதானமாக தொடுங்கள். இல்லையென்றால் ஒரு பஞ்சுத்திரி நூல் அதிலே மாலை போல கட்டி பிரம்மாவுக்கு சாத்தி வெண்பொங்கல் படைத்து வழிபட்டால் தீர்க்க ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். பர்த்டே எப்படி கொண்டாடணும்? இப்படி ரைட். வீட்டில் கேக்கு வெட்டுறோம், கேண்டில் ஏற்றுறோம், மெழுகுபத்தி ஏற்றுறோம். அந்த மெழுகுபத்தி ஏற்றும்போது ஒரு 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம். எல்லாமே கரெக்ட், சரிதான். ஆனால் அந்த மெழுகுபத்தி வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அதிக வயசு இருக்கிறது, அடுத்த வருஷம் கொண்டாட வேண்டும். அதை எடுத்து அந்த மெழுகுபத்தியை அணைக்காமல் தூர எடுத்து வைத்துவிட்டு கேக்கை வெட்ட வேண்டும். அதிலும் ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானம். உங்களுக்கு அந்த வெளிச்சம், ஒளி என்பது மெழுகுபத்தி. அந்த மெழுகுபத்தி என்ன செய்யும்? நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது. உருகி 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 கடைசியில் மெழுகுபத்தி பாருங்க தன்னை தியாகம் செய்து கொண்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அது போலத்தான் இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது ஒன்றும் புதுசாக நாங்கள் விடுற கதை இல்லை, நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள். கோவிலில் போனால் விளக்கேற்றணும், விளக்க அணைக்கலாமா? விளக்க வாயால் ஊதி அணைக்கிறது. நிறைய தவறுகள் நடக்கிறதுனால அது குடும்பத்தை எப்படிலாம் தாக்குது தெரியுங்களா? ஒரு சாம்பிராணி போடுறதுக்கு கறி வைப்பாங்க, அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சு சாம்பிராணி போடுவாங்க. கடுமையான தோஷம். இதுக்கெல்லாம் பரிகாரம் தேட முடியவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம், குரு வேணும். மேலும் இறந்த சடலங்களுக்கு பூக்களை போடுகிறேன் என்கின்ற வழியிலே பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து இறந்தவன் ஊர்வலத்திலே பூக்களை வாரி இறைத்து போட்டு வருகின்றவர்கள் மேலே பட்டு அவர்கள் அதை மிதித்து அவர்களுடைய வாகனத்தில் அதை விழுந்து அப்படியே அந்த பிணத்தீட்டு எல்லா இல்லத்திலும் அநேகமாக அவருடைய சைக்கிளு, காரு, ஸ்கூட்டரு, பைக்கு, வண்டி, லாரி அத்தனையும் பிண பூ நிதி அடி தோஷம். இது பற்றி கொண்டு குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும். இது போனால் அது, அது போனால் இது. இவற்றை கழிப்பதற்கு, பிணம் பூ தோஷத்தை கழிப்பதற்கு வாரம் ஒரு முறையாவது, தினமும் ஆவது உங்களது வாகனங்களை நீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து பொட்டு வைத்து 3 முறையாவது வலம் வந்து வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று வாகனத்தை எடுத்து ஓட்டுவதும், விபத்து இல்லாமல் வழியிலே வண்டி தகராறாகி ரிப்பேர் ஆகி நிற்காமல் இருக்கணும், காரியங்களில் வெற்றி அடைவதற்கும் இது ஒரு வழி. வெளியிலே போயிட்டு வந்து உங்களுடைய வேஷ்டி, சட்டை, பேண்ட்டு, சட்டை எல்லாவற்றையும் வெளியிலே ஒரு இடத்துல நன்றாக உதறி அதை போடுங்கள். ஏனென்றால் துணியிலே தூசியுடன் பல அந்த வந்ததே COVID-19, அந்த கொரோனா சோஷியல் டிஸ்டன்ஸ்னு வச்சாங்க, தூரமாக இருந்து
கீப் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி உதரும்போது அதில் கர்ம வினைகள் சேர்ந்து வரும். ஒரு ஆடையை பார்த்து 10 பேர் பார்த்துருப்பாங்க, இவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தியா, இவனுடைய புடவை பார்த்தியா, என்ன திமிரு பார். இப்படி பல பேருடைய கண் திருஷ்டிகள் உங்களுடைய ஆடைகளில் வந்து சேரும். சொல்லப்போனால் எந்தெந்த பொருள்களை, தானியங்களை வாங்க வேண்டும், எப்படி வாங்க வேண்டும் என்கின்ற பெரும் விமர்சனமே கொடுக்க முடியும். பரவாயில்லை, கடந்ததை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எல்லாவற்றிலும் தாகத்துக்கு தண்ணி கொடுப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்திலும் அந்த காலத்திலே பானையிலே நீர் வைத்திருப்பார்கள். பள்ளிக்கூடங்களிலும் அப்படித்தான் இருந்தது. ஊரினுடைய தெருவினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் நிழல் தரும் மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணி குடிப்பதற்கு, நீர் அருந்துவதற்கு, ஏன் அதாவது கால்நடைகள், ஆடு மாடு கோழி கொக்கு குடிப்பதற்கு, நீர் அருந்துவதற்கு வயல்வெளி வாய்க்கால்கள், ஆறுகள், கால்வாய்கள் அமோகமாக ஓடிக்கொண்டிருந்ததை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது பார்த்தால் ஆறு இருக்குது, ஆற்றுல தண்ணி இல்லை. வாய்க்கால் இருக்கும், வாய்க்காலில் தண்ணி இல்லை. வயல் இருக்கும், வயலில் தண்ணி இல்லை. போட்ட விளைச்சல் விவசாயம் இருக்கும், விவசாயம் பயிர் அறுக்கும்போது, கதிர் இருக்கும்போது எல்லாமே வீணாக போயிடும், சாவியாக போயிடும், கற்காயாயிடும். வண்டுகள் வந்து பூச்சி வந்து தாக்கும். இப்படி நாம் நாளும் கோளும் நல்லவனுக்கு என்று சொல்வார்கள். நாள் பார்க்காம, நட்சத்திரம் பார்க்காமல், கிழமை பார்க்காமல் செய்த விவசாயம் சிறுவரிட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறைக்கு இராணுவ வீரர்கள், காவல்துறைக்காரர்கள் எல்லாம் பேண்ட் போட்டுப்பாங்க, பனியன் போட்டுப்பாங்க, சட்டையை போட்டு உள்ளே விட்டுட்டு அது மேலே பெல்ட் போடுவாங்க. அந்த பெல்ட் போடும்போது கிழக்கு நோக்கி அந்த பெல்ட்டை போட்டு என்ன கிழக்கு நோக்கி அமர்ந்து வலது கால் அந்த ஷூ, அந்த கால் செருப்புகளை, ஷூவை மாட்டிக்கொண்டு பிறகு கிழக்கு நோக்கி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களுடைய ஹேட், தொப்பியை அணிந்தால் காரியம் ஜெயமாகும். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் விஞ்ஞானம், மெய்ஞானம். எல்லாருக்கும் வெற்றி என்பது விஞ்ஞானத்தில் வருதா, மெய்ஞானத்தில் வருதா சொல்லுங்க. தோல்வி என்பது விஞ்ஞானத்தில் வருதா, விஞ்ஞானத்தில் வருதா? ஆனால் நமக்கு எல்லாவற்றிலும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏழை குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு நோட்டு, புத்தகம் இவைகளை தானம் செய்தால் நம்முடைய குழந்தைகள் பெரிய வெற்றி அடைவார்கள். திருமயம், அதாவது புதுக்கோட்டைக்கு திருமயம் சத்தியவாகீஸ்வரர் கோயிலுக்கு குழந்தைகளை, மாணவ செல்வங்களை இப்பொழுதே அழைத்து சென்று ஓம் சத்திய சத்யாத்மிகே சத்திய சத்யாதிமி தன்னோ சத்திய சத்திய பிரஜோதயாத் என்று சொல்லி கோயிலில் வேண்டிக் கொண்டு, வாகீஸ்வரா, சத்தியவாகீஸ்வரா, கீர்த்திவாசா, என்னுடைய குழந்தைகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நல்ல வாக்கு சொல்லும், வாயால் செய்கின்ற தொழில்கள், குறிப்பாக வழக்கறிஞர்கள் வழிபட வேண்டிய திருமயம் மலை சத்தியவாகீஸ்வரர் புதுக்கோட்டையில் திருமயம்னே பேர். திருத்தளிநாதருடைய ஆலயத்திலே ஓம் என்கின்ற வடிவிலே உள்ள இலுப்ப மரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பல கோடி சித்தர்கள் அங்கே ஜீவ அடக்கமாகி இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் மீண்டும் திரும்பி வருவோம். இந்த வருகின்ற இந்த குரோதி வருஷத்தினுடைய மாலை பட்ச மகிமை திருப்பந்துருத்தி, அதாவது தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு போகிற வழியிலே திருக்கண்டியூர், இரட்டை சுழி தலை சுழி உள்ளவர்கள் வழிபடும் கண்டியூர் திருக்கண்டீஸ்வரர். அங்கே சரஸ்வதி தனது கணவருடன் குடும்பத்துடன் இருக்கின்ற இடத்திலே அதே முந்திரி மாலையை போட்டு வெண்பொங்கல் படைத்து வழிபட வேண்டும். மேலும் அதே வரிசையிலே திருசோற்றுத்துறை முதல் அன்னம் பாலிப்பு நடந்த அன்னபூர்ணி ஓதவனீஸ்வரரை வணங்குவதும், தையல் நாயகி வீரசேகரன் பெற்று தையல் நாயகி உடனுரை ஸ்ரீ ஆதிமூல வைத்தியநாத சுவாமி எப்பேற்பட்ட மனக்குழப்பமும் நீங்கும் இடம். இப்படி அதே இடத்திலே திருப்பந்துருத்தி 13 நதிகள், ஜீவ நதிகள் சங்கமமாகும் சக்தி வாய்ந்த தீர்த்த கிணறு. இங்கே இந்த வருடம் தர்ப்பணம் விடும்பொழுது, இப்பொழுது நோய் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனநோய், அதான் மன கஷ்டம். அது பல குடும்பங்களிலே, பல வேலையிலே உள்ளவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், இவருக்கெல்லாம் மனசு ஒரே கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம். ஒரு என்னத்தம் பண்ணுறது,
நீங்கள் பாடுபடுறீங்க, பெரியவங்க பாடுபடுறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க, கோயிலுக்கு செல்றீங்க. ஆனால் அந்த குழந்தை குட்டிகளையும் கொஞ்சம் அழிச்சுட்டு போங்க, அலுப்புப்படும், பின்னால் பண்ண முடியாது, டைம் கிடையாது, வேலை, உத்தியோகம், கல்யாணம், குடும்பம் மறுபடியும் நடக்காது, கொஞ்சம் திட்டுவாங்க. அது மாதிரி நடந்து கொண்டிருக்கு பல குடும்பத்தில். சான்ஸை விட்டுட்டோம். ஒரு தடவை நமக்கு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அதை விட்டுட்டால் போனது தான். இப்பொழுது நாளைக்கு நெல்லி மரத்தை வலம் வந்து வணங்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இப்படி நாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால் 108 விவரம் வந்துவிட்டது. இப்பொழுது நமக்கு ஆத்ம விசாரம் பண்ணும்போது எதையெல்லாம் பிரித்தோம், ஆட்டையும் மாட்டையும் பிரித்தோம், ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியை பிரித்தோம், ஏதோ ஒரு கத்தில் நீ இப்படியே இருந்துக்காதா, உழைச்சிக்கிட்டே இருந்துக்காத, என்ன தம்பி ஒன்று ஏமாத்திடுவான், இப்படி பல குடும்பங்கள் பிரிந்து போனதற்கு சொல் பேச்சை கேட்பா சொல், நல்லவருடைய சொல்லை கேட்டு தான் ஆக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குலகுரு வேண்டும். அவரிடம் ஒப்படைத்து விட்டால் உங்கள் ஜோலி முடிஞ்சது, சப்ஜெக்ட் முடிஞ்சது. ஆனால் உடனடியாக கேட்கின்றது என்ன, இந்த குருக்கிட்ட போனால் உடனே அந்த தானத்தை பண்ணு, இந்த தர்மத்தை பண்ணு, இந்த மாதிரி சொல்லி தொலைவாரே, என்ன பண்ணுறது? தர்மம் செய்தால் கர்மம் விலகும். அப்போ கூட ஒன்றுமே வேண்டாம், நீ சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கின்ற குரு இருப்பார். ஏனென்றால் அவனால் அவ்வளோ குருவிடம் இருந்த ஒரு புண்ணியம் மட்டும் கிடைக்குமே தவிர, அவனுக்கு என்ன வேண்டும், எதெல்லாம் வேண்டுமோ அதை நாம் விட்டு கொடுத்தால் அதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும், அது தக்க சமயத்திலே உயிரையே காக்கும். அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு கவசம் வேண்டும். அந்த கவசம்தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கவசமானது தர்மமும் சத்தியமும் நேர்மையும் இருப்பதற்கு பெரியவர்கள் இப்பொழுதிலிருந்தே குழந்தைகளை தனி அறையிலே, தனி இடத்திலே விளையாட விடாதீர்கள். பள்ளி மாணவர்களுக்கு செல்போன் கையில் கொடுத்து விளையாட வைக்காதீர்கள். ஏனென்றால் நமக்கு அதனால் பெரும் விளைவுகள், தப்பான விளைவுகள் ஏற்படும் காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அசம்பாவிதம். ஆகையினால அது விஞ்ஞானம்தான். எது கைபேசி என்பது ஒருத்தரோட பேசுவதற்கு, முக்கியமான செய்திகளை அதில் சேர்த்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கு உதவும். இதை வைத்து கொண்டு தவறான முறையிலே பார்த்து அதையே பழகி கண்ணையும் கெடுத்து, இனிமேல் கண் நோய் இல்லாமல் கண்ணாடி போடாதவர்கள் மிக மிக குறைவாகும். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அதிகமாக தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி நிலைமையிலே ஏன் மருத்துவர் அதிகமானால் நோயாளிகள் அதிகமாக வரணும். இறைவன் அந்த மாதிரி நோயை உண்டாக்குவான். அந்த காலத்திலே சில துறைகள் ஓரிடத்திற்கு ஒரு சர்க்கிள். இப்பொழுது பார்த்தால் எங்கே பார்த்தாலும் அந்த துறை அதிகமாகிவிட்டது. குற்றங்கள் பெருகிவிட்டது. தீர்ந்த பாடு இல்லை. ஒரு கோர்ட்டு ஒரு ஊருக்கு தான் அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு ஊரில் 10 விதமான நீதிமன்றம். நீதி கிடைத்ததா? வழக்கு ஆரம்ப நிலையிலே படுத்துருக்கும், தேர் நிலையிலே நின்னது மாதிரி ஒரு காரியம் நடக்கவில்லை. இப்படி பெரியவர்கள் சொன்ன வாக்கை தட்டினாலும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இருந்ததும், நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை, நமது குல வழக்கத்தை செய்யாமல் விட்டதாலும், நான் செஞ்சிட்டேன் அது இருக்கட்டும். நம்ம எதை செய்ய தவறினோம், எதை செய்ய விட்டோம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம சிறுவராக இருக்கும்போது ஓடியாடி விளையாடும்போது இளம் வயதில் என்ன சாப்பிட்ருப்போம், என்ன ஓடி இருப்போம். அதுபோல் எத்தனை ஏழைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு செய்யணுமா வேண்டாமா? நீங்கள் சம்பளம் கொடுக்கின்றது என்பது நம்முடைய கடமை. அது ஆனால் தர்மம் என்பது சேர்த்து செய்ய வேண்டும். ஆனால் அதையே சட்டமாக கொண்டு போகக்கூடாது. ஆகையினால நீங்கள் தர்மம் செய்யும் இடம், அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, பெண்ணை எடு. பெண் பார்க்கறது உங்களுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் குல வழக்கம் என்ன, உங்கள் குடும்ப வழக்கம் என்ன, இதுதான் கோத்திரம். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த மாலைய பட்சத்திற்கு முன்பாகவே நீங்கள் கோலாட்ட கழி வாங்கி வைத்து விடுங்கள். பித்தளை படி அல்லது மரத்தினாலான படியை வாங்கி வையுங்கள். தயாராகுவீர்கள். மணப்பலகை வைத்தீர்கள். உங்களுடைய அப்பா தாத்தா யார் இறந்திருந்தார்களோ அவர்கள் உடுத்திய கட்டி வைத்திருந்த பழைய காலத்து வேஷ்டி, அவர்கள் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி, கைத்தடி, அவர்கள் உபயோகப்படுத்திய கொடை, தொப்பி, இவைகள் அவர்கள் அணிந்திருந்த நகைகள்,
இவைகளை பத்திரமாக வைத்து அதனுடைய சாட்சியாக மாலை பட்சத்திலே இல்லங்களிலே தர்ப்பணம் செய்யலாம். இது நமது கோயிலிலே உற்சவம் ஆரம்பிக்கும் போது கொடி ஏற்றுறோம் இல்லையா, அதுபோல ஒரு பாவித்து ஆண்களுக்கு என்று ஒன்றும் பெண்களுக்காக ஒன்றும் 2 கோலாட்ட கழியை ஒரு படியிலே பச்சரிசியை, அதாவது பாசுமதி அரிசியிலே மஞ்சள் கொஞ்சம் நெய் சேர்த்து மங்களாட்சதையாக செய்து அதில் மாலையபட்ச அமாவாசை அன்றே அந்த கோலாட்டங்கழியை அந்த அரிசியிலே முதல்ல ஒன்று சொருகி அழுத்தமாக சொருக வேண்டும். அடுத்ததை நிதானமாக பக்கத்திலே அடுத்த கோலாட்டங்கழியை ஊன்ற வேண்டும். இதுதான் கொடியேற்றம் போல் மாலையபட்ச கொடியேற்றம் ஒவ்வொரு இல்லத்திலும் நிகழ வேண்டும். ஏனென்றால் நமக்கு பிறகு இந்த காலத்திலே இந்த நோய் வந்ததே, தொற்று நோய் பரவலாக, பெத்தமன பிள்ளை பார்க்க முடியல, பிள்ளை பெற்றவங்களை பார்க்க முடியல, இப்படி அனாதையாக சென்ற பல கோடி பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஜீவித காருண்ய தர்ப்பணம் செய்துதான் ஆக வேண்டும். நம்ம வீட்டில் வளர்ந்த ஆடு மாடு பசு நாய்கள் பறவைகள் அத்தனைக்கும் காருண்ய திதி கொடுக்க வேண்டும். அதனால் காருண்ய தர்ப்பணம் யார் ஒருத்தர் செய்தாலும் கடவுள் காருண்ய வள்ளல் அள்ளி கொடுப்பான். நீங்கள் கலையவே வேண்டாம், ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய வீடு தேடி வரும், போரும் அப்படிங்கிற மனசும் வந்துவிடும். நாம் செய்து காட்டினாதான் முன்னேர் நல்ல விதமாக போனால் தான் பின்னேர் ஒழுங்காக செல்லும் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாவற்றையும், அதாவது வயலை சேதம் பண்ணி வீடு கட்டியதும் அடுக்குமாடி கட்டிடம் தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தினால் எதிர்காலத்திலே ஒரு படி 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் 500 ரூபாய் விற்றா கூட நமக்கு வாங்கிறதுக்கு காசு இருந்தால் கூட அது கிடைக்காது. அப்படியே கிடைத்தால் கூட அந்த அரிசியானது ரசாயன கலவையுடன் நமக்கு ஒவ்வாமை என்கின்ற அலர்ஜியுடன் வந்துவிடும். அப்பொழுது மருத்துவர் சொல்வார், டாக்டர் அரிசி சாப்பாடாதீங்க, கோதுமையை சாப்பிடுங்க, கேவுரு சாப்பிடுங்க. அப்போ கூட விளைநிலங்கள் இருந்தால் தான் அவை நமக்கு கிடைக்கும். அதனால் கிட்டக்கு இருந்தால் அதனுடைய அருமை தெரியாது, எட்டி போனாதான் அந்த மனக்கஷ்டம் அந்த அருமை தெரியும். ஒவ்வொரு இல்லங்களிலும் கொஞ்சம் குறைந்தது தினமும் மாவிலையில் ஒரு சொம்பில், பித்தளை சொம்பில் ஜலத்தை எடுத்து நீரை எடுத்து வில்லும் துளசியை போட்டு அந்த வீடு பூரா, உங்கள் தொழிற்சாலை பூரா, உங்கள் அலுவலகம் பூரா அதை தெளித்தாலே போதும். முதல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், உங்கள் தொழில் வியாபாரம் நல்ல விருத்தியாகும். கடன் வாங்கலாம், கடன் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வாங்கும்போதே கடனை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்கினால் அது அடைப்பட்டு விடும். வாங்கும்போதே சுவாமி எப்போ புறப்படுவார் அப்படின்னு நினச்சி வாங்கக்கூடாது. அதனால் இப்படி நிறையா குடும்பத்திற்காக உழைத்து அவர்கள் சேமித்து வைத்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்கிறேன், இல்லை நான் என்னுடைய எதிர்கால சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறேன் என்று பல பேர் தவறாக செய்வார்கள். அது யாருக்குமே உதவுமா உதவாதா என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். சொல்லுவாங்க, நல்லா வாயம் சம்பாதிச்சு நாராவாயம் சாப்பிட்டுட்டு போனோமா எப்படி என்று. அப்படி நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அப்படியே ஒடிஞ்சு போய்டும் உங்கள் மனசு. அந்த நிலை வராமல் இருப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் எதையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும், எதையெல்லாம் ஜோடியாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். 108 சிவநாமம் சகஸ்ரநாமம் நாமாவளியை பற்றி 108 உபயோகத்தை பற்றி பார்த்தோம். இப்படி இன்று நாம் காலையிலிருந்து என்ன செய்தோம், எதெல்லாம் செய்தோம்? எழுந்தோம், படுக்கை விட்டு எழுந்தோம், கை தரிசனம் கர தரிசனத்தை பார்த்தோம். ஹரி 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 சொர்ணமிகி 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 ஜேட்டாதேவி சமய உத்தால மகரிஷியே நமகா. ஜேட்டாதேவி சமய உத்தால மகரிஷியை போற்றி, ஜேட்டாதேவி உத்தால மகரிஷியை போற்றி. கோமதி அம்பிகா சமேத ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமினே நமோ நமகா. கோமதி அம்பிகா சமேத சங்கர நாராயணே போற்றி போற்றி போற்றி. ஹரஹர நம்ம பார்வதி பதையே என்று சொன்னால் அந்த வாரத்துக்கு சாப்பாடு பஞ்சம் வராது. சூரியனை நம்ம பார்த்து குளிச்சுவிட்டு திருநீர் இட்டு, இல்லை புண்டரிகம் திருநாமம் கோபிச்சந்திரன் விட்டு சூரியநாராயணா சூரியநாராயணா சூரியன் 3 தடவை சொல்லுங்கள். நம்ம ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமகா 16 முறை சொன்னால் இந்த கிரக தோஷங்கள்லாம் போயிடும். இப்படி ஒன்றும் செய்து பாருங்கள். தினமும் வீட்டிலே விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கு
அதனுடைய முகமானது கிழக்கு நோக்கி தீபம் எரிவது போல, வடக்கில் பொருத்தி அந்த தீபம் அந்த விளக்கு எரிவது போல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்க ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லி ஏற்றுங்கள். கோயிலில் ஏற்றும் போது அவ்வாறு செய்துவிட்டு, அந்த வத்திப்பொட்டியினுடைய தீக்குச்சி கோயிலிருந்து யாரும் நிறைய போட்டு வச்சுட்டே போயிருப்பார்கள். அதையெல்லாம் சேகரித்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டு, குப்பை சித்தரே போற்றி 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 என்று குப்பை கூலங்கள்லாம் யார் ஒருத்தர் கோவிலை சுத்தம் பண்ணி வெளியில் போட்டுகிறார்களோ அவர்கள் குபேர வாழ்க்கை வாழ்வார்கள், செல்வ கடாட்சத்துடன் வாழ்வார்கள். தொடர்ந்து ஆத்ம விசாரம் பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.